ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். எப்போவுமே ஐக்யூ தான் மற்ற பிராண்டுக்கெலாம் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. பட் ஐக்யூக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இன்ஃபினிக்ஸ் 035G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் நல்லா இருக்கு IQoo Z7 Pro 5G இது கூடவே கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல லுக் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் IQoo பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன். பின்பக்கம் கிளாஸ் மெட்டீரியலில் 175 கிராம்ஸ்க்கான வெயிட் 7.39 mm கணத்துக்கு நான் சொல்ல இந்த மாதிரியான லுக்கில் IQoo ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரெண்டு கலர் ஆப்ஷன் தான். வேகன் லெதர் மெட்டீரியலில் ஒரு கிரீன் கலர் அண்ட் கிளாஸ் மெட்டீரியலில் ஒரு கோல்டன் கலர் ஆப்ஷன். 183 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.9 mm கணத்துக்கு நான் சொல்ல இந்த மாதிரியான லுக்கில் இன்ஃபினிக்ஸ் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு மொபைலுடைய லுக்குமே ரெண்டு மொபைலுமே ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு, அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது இன்ஃபினிக்ஸில் இருக்குது. ஸோ அது மெயினாக உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கலாம். மேபி லுக் வைஸுமே உங்களுக்கு இன்ஃபினிக்ஸுடைய இந்த லுக் மேபி பிடிக்கலாம். ஸோ அது உங்களுடைய ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஸ்லிம் அண்ட் வெயிட் பார்க்கும்போது பெருசாக வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வித்தியாசம் இல்லை. அப்புறம் எங்கே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான். IQoo 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. அண்ட் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிள் ரேட். இன்ஸ்டன்ட் டச் வந்து 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் 1300 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூட இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு அந்த ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற அந்த ப்ரொடெக்ஷன் தான் இங்கே இருக்குது. அதுவே இந்த பக்கம் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் நமக்கு 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிள் ரேட் இருக்குது. அண்ட் 950 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. அண்ட் கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM-க்கான டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணி இங்கே இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேடைய ஃபீச்சர் ஹார்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது IQoo விடவுமே பெட்டராக இன்ஃபினிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 140 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் ஃபீச்சர், கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் டிஸ்பிளே நல்லா இருக்கு, இப்போ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் IQooல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அது 1300 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ. ஸோ அவுட்டர் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு IQoo டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கள் டிஸ்பிளே இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் டாப்பாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது இங்கே IQoo பார்த்தீங்கன்னா 4600 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். பட் ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸில் பெட்டராக இருக்குது. 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே இன்ஃபினிக்ஸில் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பேட்டரியும் பெருசாக வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இங்கேயும் இன்ஃபினிக்ஸ் தான் பெட்டராக இருக்குது. இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே மிடியேட்டக்கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் IQoo பார்த்தீங்கன்னா மிடியேட்டர் கூட Dimensity 7200 அப்படின்னு சொல்லக்கூடிய 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா மிடியேட்டர் கூட Dimensity 8020 அப்படின்னு சொல்லக்கூடிய 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு மிடியேட்டர் கூடிய ப்ராசஸருமே ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராசஸர் தான். ஆக்சுவலி உங்களுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ்லையுமே வித்தியாசம் இருக்காது. Dimensity 7200 அண்ட் Dimensity 8020 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 7 lakh plus 100 கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். பட் ஸ்லைட்லி இந்த Dimensity 8020 வந்து Dimensity 7200 விட ஒரு ஸ்லைட்லி பெட்டரான CPU அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராகவும் இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே IQoo விட இன்ஃபினிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் ஆக்சுவலி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதுவுமே இங்கே ஹைலைட்டாக இன்ஃபினிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IQooல LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். பட் இங்கே இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா LPDDR4X அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ராவாக இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ 3.1க்கான ஸ்டோரேஜ் அப்படின்றது இன்ஃபினிக்ஸில் கிடைக்குது. இதுவுமே இன்ஃபினிக்ஸில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது IQooல எப்போவுமே சில விஷயங்கள் பெட்டராக இருக்கும். அந்த மோஷன் கண்ட்ரோல் இருக்குது அண்ட் 3000 mm ஸ்கொயருக்கான வெப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் IQooல பெட்டராக இருக்கு. டச் சாம்பிள் ரேட்டுமே இன்ஸ்டன்ட் டச் சாம்பிள் 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக IQooல பெட்டராக இருக்குது. ஆனால் நான் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் IQoo தான் சஜஸ்ட் பண்ணுவேன். IQooல கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான இன்னும் பெட்டரான கேமிங் ஃபீல் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆக்சுவலி நார்மலே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸர் வைஸ் ஹார்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஆக்சுவலி IQoo விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே IQoo பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 2 கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சாம்சங் சென்சார் தான். இது கூட ஒரு 2 மெகா பிக்சலுக்கான பொக்கே லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 108 மெகா பிக்சல், சாம்சங்கோட HM6 அப்படின்ற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. இது கூட சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அங்கே கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைடுக்காக டெடிகேட்டடாக ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸில் பெட்டராக இருக்குது. ஏன்னா IQooல பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சரே கிடையாது. ஸோ அல்ட்ரா வைடே அங்கே கிடையாது. பட் இங்கே 13 மெகா பிக்சலுக்கு ஒரு நல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் அப்படின்றது இங்கே இன்ஃபினிக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா IQooல உங்களால் 4K 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இன்ஃபினிக்ஸில் 4K 60 FPSக்கான சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இது போக முன்பக்கம் பார்க்கும்போதுமே IQooல 16 மெகா பிக்சல் செல்ஃபி 1080 பிக்சலில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த செல்ஃபி கேமராவில் 4K 60 FPSலாம் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் அதுக்காக நான் வந்து இன்ஃபினிக்ஸ் தான் பெஸ்ட் கேமரா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட மாட்டேன். ஆக்சுவலி டே லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் IQoo ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. கண்டிப்பாக ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். மேபி சம்டைம்ஸ் இங்கே 108 மெகா பிக்சலுக்கான கொஞ்சம் ஹை மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸுடைய டீடைலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அதே சமயம் லோ லைட்டிங் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்னு வரும்போது என்னதான் இங்கே நல்ல பெட்டரான ஹை மெகா பிக்சலுக்கான கேமரா இன்ஃபினிக்ஸில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் வீக் தான். அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக IQooல பெட்டராக இருக்கும். உங்களுக்கு லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் போர்ட்ரேட்டுடைய அந்த எட்ஜ் டிடெக்ஷன் அண்ட் பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபினிக்ஸை விட IQooல தான் பெட்டராக இருக்கும். கம்மியான மெகா பிக்சல் கேமராவாக இருந்தாலும் இதில் தான் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக IQooல பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் அதிகமாக வேணும், நைட் டைமில் அதிகமாக ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா IQoo பக்கம் போங்க. இல்லை உங்களுக்கு டே லைட்டில் தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன், அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா இருந்தால் போதும். அதேமாதிரி எனக்கு வீடியோகிராஃபி செல்ஃபி கேமராவில் அந்த 4K 60 FPS வீடியோகிராஃபிலாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் போகலாம். இன்ஃபினிக்ஸில் பெட்டரான ஒரு கேமரா கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பட் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் இன்ஃபினிக்ஸில் தான் இருக்குது. IQooல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே SD கார்டு போட முடியாது. ரெண்டுத்துலையுமே 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ரெண்டுமே Android 13 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் IQoo பார்த்தீங்கன்னா FunTouch OS 13.1 ரன் ஆகும். அண்ட் இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா XOS 13 நமக்கு ரன் ஆகும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் IQooக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸ் 1 வருஷத்துக்கான OS அண்ட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 இயருக்கான எக்ஸ்ட்ரா OS அப்டேட் அப்படின்றது IQooல இருக்கு. அதே மாதிரி UIUடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே சில விஷயங்கள் நல்லா இருக்கும், சில விஷயங்கள் நல்லா இல்லை, அது எல்லாமே இருக்கு. அண்ட் பிளாட்வேர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு IQooவை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸில் கம்மியாக தான் பிளாட்வேர்ஸ் இருக்கும். ஏன்னா IQooடைய அந்த FunTouch OSல நிறைய பிளாட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய பிளாட்வேர்ஸ் IQoo ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இன்ஃபினிக்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஃபைனலி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது IQooல மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கும் 8GB 256GB வேரியன்ட் உங்களுக்கு 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 வேரியன்ட் தான். பேஸ் வேரியன்ட் 8GB 256GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதை 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB RAM 256GB வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இன்ஃபினிக்ஸில் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனுமே உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் கொஞ்சம் பெட்டரான பிரைசிங்க்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இங்கே கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ், கேமரா எல்லாத்துலேயுமே ஹார்ட்வேர் சைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு IQooவை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ஃபினிக்ஸ் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெட்டரான அப்கிரேடேஷன் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா IQooலையும் சில விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். என்னதான் அதில் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக IQoo தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி லோ லைட் கேமரா அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் IQoo தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அதர்வைஸ் பார்க்கும்போது ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது IQooக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.